ஸ்பைருலினா, சுருள் பாசி சாப்பிடலாமா வேண்டாமா? இந்த மாதிரி நியூட்ராசூட்டிகல்ஸ் நிறைய இருக்குது. மாற்று முறை உணவுகள், உணவில் இருக்கிற தேவையான நியூட்ரியன்ஸ் சத்துக்கள் இப்போ இருக்கிற உணவுகளில் குறைவாக இருக்குது. அதை காம்பன்சேட் பண்ணுற மாதிரி உணவு முறைகள் இப்போ வந்துட்டுருக்கு. உலகம் முழுசும் இது பில்லியன் டாலர்ஸில் போயிட்டுருக்கு. கோடிக்கணக்கான ரூபாயில் அது வியாபாரம் நடந்துட்டுருக்கு. மக்களுக்கு ஆரோக்கியத்தின் மீதான ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு. அதுவும் இப்போ கோவிடுக்கு பிறகு மக்களுக்கு ரொம்ப அவேர்னஸ் வந்திருக்கு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் முழுமையான 100% அவேர்னஸ் எல்லாம் வரல. அவேர்னஸ் வந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இவங்க இருக்கிறாங்க. ஆனால் முழுமையான அவேர்னஸ்லாம் ஒன்றும் வரல. பட் நியூட்ராசூட்டிகல் சாப்பிடலாமா வேண்டாமா? இப்போ சுருள் பாசி மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. மார்க்கெட்டில் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஒரு குரூப் சொல்கிறாங்க, நீங்கள் உணவுலேயே மாற்றங்களெல்லாம் கொண்டு உணவுலேயே நீங்கள் சரி பண்ணிக்கிட்டிங்கனாலே சரி போயிடும், இந்த மாதிரி நியூட்ராசூட்டிகல்ஸ்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு குரூப்பு இல்லை, இன்றைக்கி இருக்கிற உணவுகளோட சத்துக்கள் ரொம்ப குறைவாக இருக்குது, அதனால் நிறைய நோய்கள் வருகின்றன, உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது, ஆனால் சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது கண்டிப்பாக சாப்பிடணும். ஏன்னா இன்றைக்கி நாம் இருக்கிற சாப்பிட்ற சாப்பாட்டில் எல்லா வகையான சத்துக்களையும் முழுமையாக எடுத்துக்கொள்ள முடிவதில்லை. எல்லா வகையான சத்துக்களும் கிடைப்பதும் இல்லை. நம்முடைய உணவு முறை டோட்டலாக மாறிப்போச்சு. ஈஸ்டர்ன் கல்ச்சர் போயிட்டு வெஸ்டர்ன் கல்ச்சர் உள்ளே வந்துடுச்சு. ஈஸ்டர்ன் கல்ச்சரில் உணவே மருந்து, மருந்தே உணவு. அதுவும் ஸ்பெசிஃபிக்காக இந்தியாவில், அதுவும் ஸ்பெசிஃபிக்காக தமிழ்நாட்டில் உணவே மருந்து, மருந்தே உணவு அந்த கான்செப்டாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி சாப்பிட்ற உணவுகள் தரமான உணவுகளா அப்படின்னு சொல்லி பார்த்தா தரமான உணவுகள் இல்லை. நோயை உண்டாக்குகின்ற, பலவீனத்தை உண்டாக்குகின்ற, புற்றுநோயை உருவாக்குகின்ற உணவு முறைகள் தான் இன்றைக்கி இருக்குது. அதை தான் என்ஜாய் பண்ணி இன்றைக்கி மாடர்னாக ஸ்டைலில் எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. ஈவன் வெல் எஜுகேட்டட் பீப்புள் ஆல்சோ. எஜுகேட்டட் பீப்புள் தான் இன்னும் தெரியாதவங்க கூட ரொம்ப ரொம்ப ஃபேஷன்ற பாணியில் இதெல்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. இதனுடைய விளைவுகள் நம்ம நியூஸ் பேப்பரில், மீடியாலெல்லாம் பார்க்குறோம். சின்ன வயசுலேயே நோய்கள், சின்ன வயசுலேயே பிரச்சனைகள், சின்ன வயசுலேயே சர்ஜரிஸ், வயதை மீறிய நோய்கள், டிஃப்ரெண்ட்டான நோய்கள் வந்துட்டு தான் இருக்குது. ஒரு பக்கம் அரசாங்கம் நோய்கள்லாம் அழிச்சிட்டு வரோம், குறைச்சிட்டு வரோம் அப்படின்னு சொன்னாலும், இன்னொரு பக்கம் நோய்கள் எண்ணிக்கை அதிகமாகிட்டு தான் இருக்குது, ஹாஸ்பிட்டலுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டு தான் இருக்குது, மருத்துவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டு தான் இருக்குது. நாளுக்கு நாள் மருத்துவத்துறை டெவலப் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம்? மக்கள் நோயாளிகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்ற அர்த்தம். அப்போ மனிதனுடைய ஆரோக்கியத்தை நடைபெறச் செய்வதில், மனிதனுடைய ஆரோக்கியத்தை நிர்வகிப்பதில் உணவு மிக முக்கியமானது. அப்போது நீங்கள் உணவு முறைகளில் நிறைய மாற்றங்கள் செய்யணும். அந்த உணவு முறைகளில் இயற்கை சார்ந்த, ஆர்கானிக் சார்ந்த உணவு முறைகளை நிறைய எடுத்துக்கணும். இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு அடிஷ்னலாக நியூட்ராசூட்டிகல்ஸும் சாப்பிடணும். வெறுமனே நியூட்ராசூட்டிகல்ஸை மட்டுமே சாப்பிட்டாலுமே உங்களுக்கு எனர்ஜி வந்துடாது. என்னதான் நியூட்ராசூட்டிகல் தான் கூட, மருந்து மாற்றினா கூட அதே உணவாக சாப்பிட்டுருக்க முடியுமா என்ன? உணவு தான், மருந்து தான். ஸோ அப்போ உணவில் விடுபட்ட விஷயங்களை நியூட்ராசூட்டிகல்ஸாக இன்றைக்கி கொடுக்குறாங்க உங்களுக்கு, துணை உணவுகளாக, சப்ஸ்டியூட்ஸாக, துணை உணவுகளாக அதை நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ முழுமையான உணவுன்றது நம்ம அன்றாட சாப்பிட்ற சாப்பாடு. இதையும் ஆர்கானிக்காக மாற்றணும். இயற்கை வழியில் வந்த உணவுகளை இயற்கையாக சமைத்து இயற்கையாக உண்ண வேண்டும். ப்ளஸ் இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த நியூட்ராசூட்டிகல்ஸ் நிறைய வேரியஸ் பிராண்ட்ஸ் இருக்குது, வேரியஸ் காம்போசிஷன் நிறைய இருக்குது. பட் எல்லாருக்கும் எல்லாமே ஒத்துக்கும்னு சொல்ல முடியாது. ஒருவருக்கு கொடுக்கின்ற பலனை இன்னொருக்கு அதே மாதிரி கொடுக்குன்னு சொல்ல முடியாது. அப்போ உங்கள் உடம்புக்கு ஏற்ற மாதிரி, உங்களுடைய உடம்புல இருக்கிற நோய்களுக்கு ஏற்ற மாதிரி, நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஆரோக்கியத்துக்கு ஏற்ற மாதிரி, உங்களுடைய தொழில், உங்களுடைய சூழ்நிலை, மற்ற சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரியான ஒரு நியூட்ராசூட்டிகல் ப்ராடக்டை, ஒரு துணை உணவை தேர்ந்தெடுத்து அதை ரெகுலராக நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணலாம். ஸோ உணவுகள் மூலமாக வாய் வழியாக போகின்ற மாதிரி எதையுமே எடுத்துக்கணும். நீங்கள் ஒரு நோய்க்கு ஒரு தடுப்பூசி போட்டு நோயை தடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. அரசாங்கமும் தவறாக நினச்சிட்ருக்கு, மக்களும் தவறாக நினச்சிட்ருக்காங்க. தடுப்பூசி போட்டு எந்த நோயையும் குணப்படுத்த முடியாது. இதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. கோவிடுக்கு
டோஸ் 1 போட்டாங்க, டோஸ் 2 போட்டாங்க, டோஸ் 3 போட்டாங்க, டோஸ் 4 போட்டாங்க, டோஸ் 5 போட்டாங்க. 5 டோஸ் போட்ட இன்டர்நேஷ்னல் லெவலில் பெரிய பெரிய விஐபிங்களுக்கு எல்லாமே திரும்பவும் கோவிட் வந்தது. பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டருக்கு வந்தது, பிரிட்டிஷ் ராணிக்கு வந்தது, பிரிட்டிஷ் அரசருக்கு வந்தது, வெவ்வேறு நாட்டு அமெரிக்கன் பிரசிடென்ட்டுக்கு வந்தது, பெரிய பெரிய விஐபிகளுக்கெல்லாம் வந்தது. இவங்க எல்லாமே 4 டோஸ் 5 டோஸ் பூஸ்டர் டோஸ் போட்டவங்க தான். அப்போ தடுப்பூசி வந்து கோவிட் நோயை வந்து தடுக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் இவங்களுக்கெல்லாம் எப்படி வந்தது? சாதாரண மக்களை விட்டுருங்க, நம்ம பெரிய பெரிய விஐபியை பேசுகிறோம், இன்டர்நேஷ்னல் லெவலில் விஐபிங்களை பேசுகிறோம். எல்லாமே பூஸ்டர் டோஸ் போட்டவங்க, 4 டோஸ் போட்டவங்க, 5 டோஸ் போட்டவங்க. அவங்களுக்கு எதுக்கு கொரோனா வரும்? இது வந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், ஒரு தடுப்பூசி போட்டால் நோய் வராது என்பதற்கு உத்தரவாதம் எதுவும் கிடையாது. மருந்து தயார் பண்ணுற கம்பெனி சொல்லலாம், அதை ரெக்கமெண்ட் பண்ண அரசாங்கம் சொல்லலாம். ஆனால் அடிப்படையில் அதை முழுக்க 100க்கு 100 உண்மை என்று நாம் இருக்க முடியாது. இதுக்கு நான் ஒன்றும் சொல்ல தேவையில்லை. நீங்களே கோவிட் ஊசி போட்டவங்களுக்கு கோவிட் ஏன் வந்தது, திரும்பவும் வந்தது, பூஸ்டர் டோஸ் போட்டு 4-5 டோஸ் போட்டவங்களுக்கும் பெரிய பெரிய ரொம்ப சேஃபாக இருக்கிறவங்க, சேஃப் ஜோனில் இருக்கிறவங்க, சாதாரண மக்கள் மாதிரி பொல்யூஷனில் அங்கே போய் இங்கே போப்பெல்லாம் இருக்கிறது இல்லை. பிரசிடென்ட்ஸு, பிரைம் மினிஸ்டர்ஸு, கிங்ஸு, எம்பரர்ஸு, இவங்களுக்கெல்லாம் எப்படி வந்தது? அவங்களாம் ரொம்ப சேஃப் ஜோனில் இருப்பாங்க, யார்கிட்ட நெருங்க முடியாது. அவங்களுக்கே அது வருது அப்படின்னு சொல்லி சொன்னால் சாதாரண மக்களை கேட்க தேவைதானே. அப்போ டோஸ் போட்டும் வரலைன்னா அப்போ கோவிட் போட்ட ஊசி வந்து வேஸ்ட்னு அர்த்தம். இது நாமளே தெரிஞ்சுக்கலாம், யாரும் ரிப்போர்ட்லாம் கொடுக்க தேவையில்லை. இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு நோய்க்கும் தடுப்பூசி தடுக்கும் நாம் நினைக்கிறோம், பட் அதுக்கு உத்தரவாதம் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். முடிந்தவரை தடுப்பூசிகளை அவாய்ட் பண்ணிட்டு நேச்சராக ஆரோக்கியமாக வாழ்கின்ற வழியை பாருங்கள்.